தை 1ஆம் தேதி தமிழர்களினுடைய மிக முக்கியமான நாள். அதை தான் நம்ம பொங்கல் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடுதோம். உழவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உழவர்கள், மாடுகள், சூரியனுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் தமிழர்கள் இந்த பொங்கலை கொண்டாடுதாங்க. இந்த பொங்கலை பொறுத்த அளவுக்கு தனுஷில் இருந்து சூரியன் மகரத்துக்கு நகர்றாரு. அதனால் மகர சங்கராந்தி அப்படின்னு ஆந்திரா, கர்நாடகாலையும் இந்த காலம் ரொம்ப மங்களகரமான காலம். சூரியன் வடக்கு நோக்கி நகர்றதா சொல்லப்படுது. அதனால் குஜராத், ராஜஸ்தானில் உத்தரயானம் அப்படின்னு பட்டம் விடுற திருவிழாவை அதை கொண்டாடுதாங்க. நம்முடைய பிரதமரும் ஜெர்மனியினுடைய தலைவரும் கூட பட்டம் விட்டுருந்தாங்க. அதுக்கு பேர் உத்தராயணம் அப்படின்னு. இதே மாதிரி தான் மேற்கு வங்கத்தில் பௌஷ் சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுதாங்க. வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாமில் இதை வந்துட்டு மாக் பிகு அப்படின்னு கொண்டாடுதாங்க. பஞ்சாபில் லோரி, வைஷாகி அப்படின்ற மாதிரி கொண்டாடுதாங்க. இந்த ஒரு பண்டிகையை உத்தரப்பிரதேசம், பீகாரில் கிச்சடி அப்படின்ற பேரில் கொண்டாடுதாங்க. இது ஒரு பேன் இண்டியா ஃபெஸ்டிவலாக இருக்குது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளும் ஒரே கலாச்சாரத்தை பல விதமாக பிரதிபலிக்கிறதுனால ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏற்ற மாதிரி பொங்கலுக்கு வெவ்வேறு பேர் வச்சு இந்த பண்டிகையை கொண்டாடுதாங்க. தமிழர்கள் இந்த பொங்கலையை வீட்டுக்கு வெளியே வச்சு கொண்டாடுதாங்க அப்படின்னா இது சூரியனுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு திருவிழாவா இருக்கு. அதனால சூரியன் முன்னாடி இந்த பொங்கலை படைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வீட்டுக்கு வெளியே வச்சும், வீட்டுக்கு வெளியில இடம் இல்லாதவங்க மாடியில வச்சும் இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுதாங்க. இது இந்தியா முழுக்க கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகையா இருக்கு. ஆனா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பேர்ல ஒவ்வொரு விதத்துல கலாச்சாரத்தை வெளிப்படுத்துற விதமா இந்த பண்டிகை ஒரு பேன் இண்டியா ஃபெஸ்டிவலா கொண்டாடப்படுது. அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.